இந்த கிருஷ்ண அவதாரத்தில் நான் யாருக்கு பிள்ளை, என்ன பண்ணிட்டு இருக்கிற, யாருக்கு மகனா பிறந்த, நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன், என்னுடைய இருப்பிடம் யாது? இந்த யுகத்தில் என பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? வடமதுராபுரியை ரகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய எங்க அப்பா வசுதேவன். ஆமா, எனக்கு தாய்மார்கள் இருவர்கள். தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா, வசுதேவனுக்கு தேவகி போகினிக்கும் தேவகி போகினி தேவகி ரோகிணிக்கும் தேவகி ரோகிணிக்கும் மைந்தனாக பிறந்து நான் பிறந்தது ஓரிடம், நான் வளர்ந்தது ஓரிடம். ஏன் கந்து எடுத்து கட்டாது விட்டாங்களே? கந்து எடுத்து கட்டலாம் தான் வேற இடம் போவாங்களா? இல்ல, பிறந்தது ஒரு இடம், இருந்தது வளர்ந்தது ஒரு இடம் கிடையாது. அதாவது அவதாரத்தின் மகிமை எப்படி? தாய்வாடு உணவு பிறந்த தாய்மாமனாகிய கம்சராஜனும் அடிப்பதற்காகவே யுகத்தில் பிறந்தவன். 8வது அவதாரமாக நான் 8ஆம் போராக பிறந்தது தேவகி இடத்துல, வளர்ந்தது அசோத இடத்துல. ஆமா, ஆயர்வாடியிலே நந்தகோபுடைய மனைவியாகிய அசோதை அம்மன் இடத்திலே நான் வளர்ப்பு பிள்ளையாக நான் வளர்ந்திருந்தாலும் பிறந்தது வடமதுரை. ஆமா, வளர்ந்தது ஆயாப்பாடி. ஆமா, ஆயர்பாடி. ஆயர்பாடி கோகுலத்திலே நான் வளர்ந்து நான் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அன்பா சாமி, யுகத்திலே இந்த துபாவரி யுகத்தில் என்னை நம்பி இருப்பவர்கள் யாரு? என்னை எப்பொழுதுமே நம்பாது இருப்பவர்கள் யாரு? இந்த யுகத்துல சரி கண்ணவதாரம் எடுத்திருக்கிறியே, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு நம்புறாங்க? நம்பாதவங்க யாரு? என்னை நம்பின பாண்டவருக்கு நான் எப்பொழுதும் ராமராகவே காட்சியளிக்கிறேன். என்னை நம்பாத துர்வாதனாதிகளுக்கு எப்பொழுதுமே யமராஜனாகவே காட்சி கொடுக்கிறேன். ஏனென்றால் அத்த மக்கள் பாண்டவர்கள் அல்லும் பகலும் 60 நாளிகையும் எப்பொழுதுமே அச்சுதா வைகுந்தாக வந்து எப்பொழுதுமே என்னையே திரித்துக் கொண்டிருப்பார். எல்லுக்குள் இருந்திருக்கும் ஏகாந்த மூர்த்தியாகிய இந்த கண்ணபரமாத்மாகப்பட்டவர் உள்ளங்களின் நெல்லிக்கணி உருகுலையாமல் இந்த பாண்டவர்களை நான் எப்பொழுதுமே காத்து வர்றேன். ஆமா, அப்படின்னு கண்ணா மணி வண்ணா அப்படின்னு உண்மையே ஒத்துரியம் பண்றாங்க. தோத்திரியம் செய்யறாங்க. என்னை நம்பாமல் இருப்பவர்கள் அந்த துரியோதனாதிகள். ஏனென்றால் இந்த பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும். அதனால என்ன செய்வதென்று பாண்டவர்களையும் கௌரவர்களையும் படைத்தேன். இருவர்களையும்
அதாவது கைப்பொம்மையாக வைத்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அதாவது சண்டையை துவக்கம் செய்யணும். விளையாட்டில் ஏற்பட்ட பகை அவங்களுக்குள்ள வினயமாக முடிக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் சண்டை ஏற்பாடு செஞ்சாதான் பூமி வாரம் குறையும். ஒவ்வொன்னும் சாவு. ஆமா. அதனால பாண்டூர் பக்கத்திலே அச்சனாகி எம்பெருமான் நானும் அந்த துரியோதனாதிகள் பக்கத்திலே ஆயுள்காரராக விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் ஜனி பகவானை சகுனியாக பிறக்க வைத்திருக்கிறேன். அப்படி பிறக்க வைத்து இருவர்களும் சேர்ந்து இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை என்னும் போர்க்களத்தை துவக்க செய்தோம். நீ என்ன சாமானியம் பெற்றாளா இல்ல அந்த சனி பகவான் தான் சாமானியப்பட்டவரா? எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாரு. ஆமா, ஏழை என்ற பாண்டூர் பக்கத்துல இருப்பது 7 குரோணி சேனை, கௌரவர் பக்கத்துல இருப்பது 11 குரோணி சேனை. இந்த 18 குரோணி சேனைக்கும் 18 பாரத போர்க்களத்தை துவக்க செய்து ஒரே சண்டமயமாக இருக்கணும். அந்த சண்டையிலே நாளுக்கு நாளாக அதாவது பூமி பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுக்கணும். ஓ, அது உன்னுடைய பேர் வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமா, கண்ணன் தான் கொண்டாருன்னு வரக்கூடாது. சரிங்க. அதனால வேண்டி அன்பா இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதாக இருந்தாலும் ரத்த கபாலமாகப்பட்டது உறுதி என்னும் ரத்தம் காற்றாற்று வெள்ளம் போல ஓடும். இந்த ரத்தத்தை எல்லாம் உண்டு உசிபவர்கள் யாரு? ஏனென்றால் ஐவருக்கு தேவியாக விளங்கக்கூடிய அருங்கிலி திரௌபதி ஆகப்பட்டவள் முன் ஜென்மத்தில் அதாவது ஈஸ்வருடைய இடபாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சக்திமா மகேஸ்வரியாக பிறந்து அதாவது தூர்வாசுடைய மந்திரத்தால் தூர்வாசுடைய சாபத்தினால பெரியாண்டவர் பெரியாண்டிச்சியாக பிரம்மாவுக்கு 5 சிரம் தான தண்ட கோத பேத தர்ம இப்படி 5 சிரம். அதுல தர்ம சிரத்தை வெட்டி விட்டால் அதாவது பித்து கபாலம் பிடிக்கும். ஆமா, பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். அப்படி என்று தூர்வாசர் சமைத்திருந்தார். அந்த சாபத்தின் பிரகாரம் சிவபெருமான் ஆகப்பட்டவர் பிரம்மாவுடைய சிரத்தை வெட்ட அவர்களுக்கு பித்த கபாலம் பிடித்தது, பிரம்மகத்தி தோஷம் பிடித்து வைத்தியம் பிடித்து திரிந்தார். அப்பொழுது பெரியாண்டிச்சியா உருவத்தில் இருந்த சக்திமா மகேஸ்வரி எனக்கு அதிகமான தாகமாக இருக்கிறது, எனக்கு ரத்த காவு அதிகமா வேணும் அப்படி என்று உமையவள் கேட்டா. எங்கா இந்த யுகத்துல இல்லைனாலும் அடுத்த யுகம் எடுக்க போறது துபாவர யுகம் பிறக்குது. 18 பாரத போர்க்களம் துவக்கமாகும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை விடாமல் நடக்கும். அந்த சண்டையிலே அகோர கோரூபியாகிய வடபத்ரகாளியம்மனாக பிறந்து அவருடைய சண்டை முன்பதாக நின்று அங்கே நடக்கக்கூடிய பலியெல்லாம் உன்னுடைய ரத்த கபாலமாக அதாவது உனக்கு வைத்தியோனமாக நீயே புசித்துக் கொள்வாய் அப்படி என்று வரம் கொடுத்திருந்தேன். அந்த அவதாரத்தின் பிரகாரம் காளியம்மனுக்காக வேண்டி பலிவராக கொடுக்க வேண்டும் என்று 18 பாரத போர்க்களத்திலே எல்லாமே நடந்தது. எல்லா உயிருமே சேதம், எல்லா உயிர்களும் அழிந்து விட்டது. ரத்த கபாலத்தை எல்லாம் காளியம்மனுக்கு படைத்து விட்டோம். இப்பொழுது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பாண்டவர்கள் எப்பொழுதுமே என்னையே துதித்துக் கொண்டிருப்பார். அதனால வேண்டி இன்றைய தினத்துல பாண்டவர்கள் அழைக்கிறார், மறுபடியாக சென்று பார்க்க வேண்டும். அதனால வேண்டி ஏனென்றால் இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஆமா செல்வன் அவர்கள் யூடியூப் மூலமாக நம்முடைய தெருக்கூத்தை எடுத்து எல்லா அதாவது மாவட்டத்துக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, உலகத்துக்கு எல்லா இடத்துக்குமே நம்முடைய தெருக்கூத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அதாவது தொழிலையும் பொருட்படுத்தாமல் நமக்காக வேண்டி வந்து இந்த நாடகத்தை சிறந்த முறையில் எடுத்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு ஆமா அழியாமல் இருக்கணும்னு யூடியூப் மூலமாக இந்த தெருக்கூத்தை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார். அவருக்காக வேண்டி நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த ஒரு நன்றி கலந்த வணக்கம்.